அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மாசி மாத வெள்ளிக்கிழமை. கைப்பிடி அளவு கல்லுப்பிற்கு மேல் 5 ரூபாய் நாணயத்தை இப்படி வைத்து பாருங்கள், திடீரென அதிரடி பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தில் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய, சர்வ மங்களத்தையும் வழங்கக்கூடிய ஒரு திருநாமம் இருக்குங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அதுவும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா சுக்கிரஹோரை நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. அந்த டைம் இப்போ முடிஞ்சு போச்சுங்க. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் நேரம், அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் நேரம். 2 சுக்கிரஹோரை நேரம் இருக்குங்க. இதுல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதிலும் இரவு நேர சுக்கிரஹோரை மிக மிக விசேஷம். அதாவது 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கக்கூடிய நேரம். இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல வயதானவர்கள், தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பு நீங்க எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு 5 ரூபாய் நாணயம். மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் கல்லுப்பு. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. அதே போல எண் 5 அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. கடன் தொல்லையை நீக்கும், அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் எண் 5 மிகவுமே முக்கியமான எண். அதனால தாங்க 5 ரூபீஸ் காயினை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு உங்களுடைய கையை மடி மீது வச்சுக்கணும். மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும்னு வேண்டிக்கணும். பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த அற்புதமான திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க ஜபம் செய்யுங்க. 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் சிவகாரி வசி வசி, சிவகாரி வசி வசி, சிவகாரி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான திருநாமம் இது.
10 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சுட்டு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை கல்லுப்புக்கு மேல வச்சிருங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வைக்கணும். பிளாஸ்டிக் பவுல், ஸ்டீல் கிண்ணம்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த கிண்ணத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டிக்கு பக்கத்துல அல்லது பீரோவிற்கு மேல கீழன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க. இதை மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். இதற்கு காரணம் கல்லுப்பிற்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. சோ இன்றைய இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சு கிச்சன் சிங்க்ல அல்லது வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. அந்த 5 ரூபீஸ் காயின், அதாவது 5 ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அதை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும். சோ அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. சில நாட்களிலிருந்தே திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம கருங்காலி மாலைகளை வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலையை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கருங்காலி மாலைகளை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மயான கொள்ளை அமாவாசை 5வது பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு அட்ரஸ்க்கு, அதாவது ஒரு முகவரிக்கு அதிகபட்சம் 2 மாலைகள் மட்டும் தாங்க கொடுக்க முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த பேட்ச்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இதை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர ஜபம் செஞ்சு கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவது வாட்ஸ்அப் நம்பர். சோ ஃபோன் கால் நீங்க பண்ண வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்று அன்புடன் கார்த்திக். நன்றி.